சின்ன வயசில் நம்ம ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்போம். நிறைய சூசைட் நடந்துச்சு. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கோழைகள் எடுக்கும் துணிச்சலான முடிவு சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தற்கொலை பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டமான காரியம். அதை கோழைகள் துணிச்சலாக எடுப்பாங்க. ஏன்னா வாழ்கிறதுக்கு பயந்துட்டு எடுக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக தான் நான் அந்த வாக்கிங்கை பார்க்குறேன். சோம்பேறிகள் எடுக்கும் சுறுசுறுப்பான முடிவு வாக்கிங். 10க்கு 10 ரூமில் யோகா பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், இல்லை மொட்டை மாடியில் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அதை நீங்கள் செய்யாமல் 1 மணி நேரம் டைம் செட் பண்ணிவிட்டு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கான பதிவு தான் இது. ரொம்ப நல்லா கேட்டுக்கோங்க. காலையில் எந்திரிக்கிங்க, உடம்பு நல்லா இறுக்கமாக இருக்கும். பூனைக்குட்டி நாய்க்குட்டி கூட சோம்பல் முறிக்கும். பல ஆங்கிளில் அப்படி முறித்து கொடுத்துட்டு போகும். அதுக்கு பேர் பேண்டிகுலேஷன். சரியா? ஸ்ட்ரெச்சிங்னு மாடர்ன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி, அது வேறு. அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பேசலாம். இப்போ சோம்பலை முறித்தல் பண்ணாமல் நீங்கள் எந்திரிச்சதும் கடன்னு வெறி பிடிச்ச மாதிரி நடக்கிறீங்களே, எல்லா மசிலும் இன்னும் டைட்டாகும். என்னோடய பழைய வீடியோஸில் நான் வாக்கிங்கை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி சரியான முறையில் ஸ்ட்ரெச் பண்ணாமல் எழுந்தவனே, ஏன்னா இப்போ வாக்கிங்கை நீங்கள் எக்ஸசைஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஆக்டிவிட்டீஸ்னு வச்சுட்டாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் அண்ட் தென் ஒரு கூல் டவுன் இதெல்லாம் பண்ணணுங்கிறது மாடர்ன் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயம் பேசுகிறாங்க, ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த வாக்கிங்கவே வார்ம் அப் நினச்சி தான் பண்ணுறீங்க. அது அப்படி கிடையாது. வாக்கிங்க்கே வார்ம் அப் வேணும். இல்லாட்டி நீங்கள் வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கிளியராக அட்ரஸ் பண்ணுறேன். எப்போவுமே சுகர் குறையணும் அப்படின்னு நினச்சி ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த வாக்கிங்க்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யணும். அல்லது அட்லீஸ்ட் ரொம்ப ஸ்மார்ட்டாக 10 நிமிஷத்தில் யோகா முடிச்சிடலாம், 15 நிமிஷம் சூரிய நமஸ்காரம் முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்மார்ட்டான விஷயங்களை பண்ணுங்கள். ஃபுல் டைமாக வாக்கிங் போய்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற கால் வலி கூடிடும், இருக்கிற முதுகு வலி கூடிடும். பாதத்தில் ஏற்கனவே ஆணிக்கால் இருக்கும், சாஞ்சி நடப்பீங்க, இன்னொரு பக்கம் வெயிட்டை போடுவீங்க, இன்னொரு காலில் வலி வரும். தயவு செஞ்சு வாக்கிங் எல்லாருக்கும் உகந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ நெவர் அக்செப்ட் திஸ். நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறது உண்மையாக போய் நீங்களே டிசைட் பண்ணுங்கள். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.